ஆக்சிடெண்ட். ஓ மை காட், எவ்வளோ பெரிய நண்டு பாருங்க. ஒரு பெரிய ரைடு பிளான் பண்ணணும் யார் கூடயாச்சும். ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஓகே, இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா கன்னியாகுமரி K2K பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி. ஸோ K2Kனா கன்னியாகுமரி டு காஷ்மீர் கிடையாது, ஆனால் K2K பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பரபரப்பாக தான் கிளம்புனேன் நான். என்ன எடுத்து வச்சேன், எதை எடுத்து வச்சேன்ட்டு எதுவுமே நான் பார்க்கல, அப்படியே கிளம்புனேன். இவ்வளோ எடுத்து வச்சவன் மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்த மாதிரி மைக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நல்ல வேலை ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு வந்ததுனால தப்பித்தேன். இப்போ நான் ஹெட்ஃபோனில் தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ஹெட்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது எனக்கு தெரியல. அதே மாதிரி ரெக்கார்ட் ஆகுமானே தெரியல. விண்ட் பிளாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இருக்கும் இந்த இதில். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்பலாம் எடுக்க போகிறதில்ல. என்ன பிளான் அப்படின்னா, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இருட்டு கடை அல்வாவுக்கு தான் போக போகிறேன் கடைக்கு. நான் அது வரைக்கும் அந்த கடைக்கு போனது கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம் அந்த கடைக்கு. போயிட்டு அல்வா வாங்கிட்டு கன்னியாகுமரியில் போய் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூடியூபர் தான், ஸ்ரீனி விலாக்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் அவர் எங்கே போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ அவர் K2K பண்ண போகிறாரு. ஸோ நம்ம சதன் ரைடர் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அவருக்கு. ஸோ சேஃப் ரைட் ப்ரோ. அண்ட் அவரை சென்ட் ஆஃப் பண்ணதுக்காண்டி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் இப்போ. மணி என்ன அப்படின்னா, மணி 4 ஆக போகுது. கரெக்டு தான். நான் வீட்டிலேருந்து 3 மணிக்கு பிளான் பண்ணேன். அப்படி எப்படின்னு ஒரு 3:30 ஆச்சு கிளம்புறதுக்கு. ஸோ கரெக்டாக நாங்கள் போய் எத்தனை மணிக்கு ரீச் ஆவேன்னு எதுவுமே எந்த பிளானுமே இல்லை. நான் எப்போயுமே நான் பிளான் பண்ணி போகிறதுனால பிளான் பண்ணாமல் போகிறது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் நாளைக்கு காலையில் கிளம்புற மாதிரி இருந்தது. ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 2 மணிக்கு ஒரு 3 மணி போல் கிளம்பலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் அப்படி கிளம்புறது வந்து கண்டிப்பாக எந்திரிக்க மாட்டேன், நான் தூங்கிடுவேன் கண்டிப்பாக. 2 மணிக்கு எழுந்திரிச்சி 1 மணிக்கு எழுந்திரிச்சி என்னால் கண்டிப்பாக போக முடியாது. அதனால தான் நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் போயிட்டேன். கயத்தாறு பக்கத்தில் வந்துட்டேன். ஆனால் வெயில் போட்டு சுளீர்னு அடிக்குது. ஒன்று ஈவினிங் கிளம்பியிருக்கணும் ஒரு 5 மணிக்கு மேலே. முடியல, வெயில் போட்டு கொளுத்துது. என் ஹெல்மெட்டில் வைசர் வேறு கிடையாது. கிளாஸையும் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் நான். கீ வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். என்னோடய மெயின் கீ 2 கீ கொடுத்தாங்க, அதில் 1 மிஸ் ஆயிடுச்சு. அதில் போட்டிருக்க கீ செயின் வந்து நான் கன்னியாகுமரியில் தான் செஞ்சேன். 150 ரூபா அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோவில் கூட காட்டியிருப்பேன். நீங்கள் பார்க்கலாம், ஐ கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே கீ செயின் நான் அதே இடத்துல அதே ஆள்கிட்ட போய் நான் செய்ய கொடுக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பேர் சாவிலாம் செஞ்சுட்டேன் நான் மதுரையில். எப்போ அப்போனா, நான் இந்த ஹிமாலயன் ரிவ்யூ பார்த்துருப்பேங்க இன்றைக்கி. அதை எடுத்துகிட்டு ரிட்டன் வரும்போது நான் மதுரையிலே செஞ்சுட்டேன் கீ. ஏன் அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து ஒரு கீ செய்யறதுக்கு 150 ரூபா கேட்டாங்க. அந்த ஊரில் ஒரு கீ வந்து 100 ரூபா சொன்னாங்க. நாங்கள் அப்படி இப்படின்னு குறைச்சி 80 ரூபா சொன்னோம். அதில் ஒரு 2 கீ செஞ்சேன். 2 கீழே 2 கீயுமே அது என்ன தப்பாக செஞ்சுட்டாங்க என்னான்னு தெரியல. இன்செர்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது சாவி. அது என்ன அப்படின்னு தெரியல. அது போட்டு கீ லாக்கர் அந்த இது போயிருமோ என்னமோன்னு பயமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த சாவி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறேன், உள்ளே வச்சுருக்கிறேன். இப்போ ஜாவா கொடுத்த கீ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த ஸ்பேர் கீயும் வச்சுருக்கிறேன். எப்போயாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக நான் டேங்க் பேக்கில் போட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் வெயில், சரியான வெயில். காலேஜ் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் ரைடு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். வீக்லி ஒன்ஸ் ரைடு தான் போக முடியும், அதுவும் ஷார்ட்டாக தான் போக முடியும். ரொம்ப லாங்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே முடியாது. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம K2K பண்ணுறோம் கண்டிப்பாக. ஓகே கேஸ், ஃபைனலி அல்வா வாங்கிட்டு கிளம்பியாச்சு. சரியான டிராஃபிக். இப்போ திருநெல்வேலியவே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ தான் வெளில வந்துருக்கிறேன். இதுவே டயர்டாகி விட்டுருச்சு என்னை. இப்போ இன்னும் ஹைவேல ஏறவே இல்லை. ஹைவேல ஏறினதுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக தான் அடிச்சு போயிடலாம். நான் சாப்பிடல, மதியம் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். பொறுமையாக போய்க்கலாம், அவசரமே இல்லை. நான் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக சன்செட் ஆயிரும். செம்ம கடுப்புங்க. ஆனால் இந்த மாதிரி சிட்டிக்குள்ளெலாம் ஓட்டி போகிறது ஃபுல்லாக தூசி தான். ரோடும் சரியில்லை, ஃபுல்லாக மண்ணை போட்டு வச்சுருக்குறாங்களா. அப்படியே பஸ்ஸு பின்னாடி போய் வைசர் இல்லை அப்படின்னா என் கண்ணு கண்டிப்பாக போயிடும். அளவுக்கு போச்சு. ஸ்பீட் பிரேக் விட்டேன்டா. வரிசைக்காக 4 ஸ்பீட் பிரேக் போட்டு வச்சுருக்கானுங்க. இந்த இருக்கா முன்னாடி ஒன்றுமே தெரில, அப்படியே பிளாக்காக இருக்குது.
அப்படியே விட்டுட்டேன். திருநெல்வேலிக்குள்ளக்கா கவாசாக்கி பைக் பார்த்தேன். அது கவாசாக்கி Z800 இல்லை Z900 தெரில, நேக்கடு பைக்கு. மைக்கை மறந்து வச்சுட்டு வந்தது என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது ஹெட்ஃபோனு, பாட்டு கேட்குறது ஹெட்ஃபோனுங்கிற போய் கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிருது. பார்க்கலாம், வாய்ஸ் இதில் சூப்பராக வந்ததுன்னா நம்ம அந்த மைக் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். செம்மையாக சன்செட் ஆகுறது. ஒரு லாங் ரைடு போகணும் என்னைக்காச்சும். எனக்கு குரூப்பாக போகணும்னு ஆசையாக இருக்குது. யாராவது சப்ஸ்கிரைபர் யாராவது பைக்கர்ஸாக இருந்தோன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எங்கேயாவது நீங்கள் குரூப் ஆர்கனைஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தேன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நானும் முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அதிகமாக போனது வந்து சோலோவாக போயிருக்கேன், இல்லாட்டா பின்னாடி பில்லியனோட போயிருக்கிறேன், அவ்வளோதான். தவிர ஒரு குரூப்பாக ஒரு 10 பைக்கர்ஸ் கூட செம்மையாக இருக்கும் போகிறது. பார்க்கலாம், கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். இதே நடக்கும்போது அது நடக்காதா என்ன? எல்லா பிளேஸையும் கவர் பண்ணணுங்கிற ஒரு நினப்பிலே வரல. நான் சும்மா கிளம்பி சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காண்டி தான் நான் வந்ததே. மற்ற பிளான் எதுவுமே போடலை. பார்க்கலாம், அங்கே போனதுக்கப்புறம் என்னான்னு நான் சொல்கிறேன். அடுத்து எங்கேயாவது சுற்றுற மாதிரி தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஆக்சிடெண்ட், ஓ மை காட். Drives me insane. Don't lie to me. செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டைமில் ரைட் பண்ணணும், இல்லாட்டா காலையில் ஒரு 5 மணிக்கு ரைட் பண்ணணும். செம்மையாக இருக்கும். முன்னாடி பாருங்கள் எவ்வளோ காத்தாடி ஃபாஸ்ட்டாக சுற்றுது எல்லாமே. செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், கன்னியாகுமரி வந்தாச்சு. பக்கத்தில் இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தான். இன்னும் எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறேன்னு எதுவுமே தெரில. ஏன் நிப்பாட்டினா கால் பண்ணி கேட்கலான்னு நினச்சிட்ருக்கேன். ஏதாவது நிப்பாட்ட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இந்த டாமினார் இருக்கா, அது வந்து ஒரு தெலுங்கு மோட்டோ விளாகரோட பைக்கு. அனில் மோட்டோ விளாக்ஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாதி பேருக்கு. ஸோ அவரோட பைக் தான் அது. நேற்று தான் பேசினேன் அவர் கூட. பக்கத்தில் எங்கேயா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இப்போ எங்கே போகலாம், கோவளம்ட்டு ஒரு இடம் போட்டிருக்கு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். ஸோ அந்த பிளேஸுக்கு போய் நம்ம கொஞ்சம் நாள் சில் பண்ணிட்டு வரலாம். ஸோ சன்செட் பாயிண்ட்டுங்கிறது கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரு. ஓகே, வே டு சன்செட். ஓகே, ரூம்குள்ளே உட்காரதுக்கு செம்மையாக போர் அடித்தது. சரி நம்ம கொஞ்சமாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஏதோ ஒரு கோவில்லாம் இருக்குது. சூரிய அஸ்தமனம் செல்லும் வழி. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தோன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு 5 மணி, ஒரு 6 மணிக்கு வந்திருந்தோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ டைம் கரெக்டாக 8:15 ஆகுது. மார்னிங் ரைடு. ரூம்லேருந்து எந்திரிச்சு வந்ததுமே கண்ணுக்கு எதிர்த்தாப்புல எவ்வளோ பெரிய கடல். செம்மையாக இருக்கும். நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, டேங்க் பேக் எதுவுமே, எல்லாமே அங்கே தான் இருக்குது. சும்மா ஹெல்மெட்டை மட்டும் மாட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் ஜாக்கெட்டு தேவைப்படாது, அதனால ஜாக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்தாச்சு இந்த பிளேஸ்க்கு. சீரியஸாக ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இப்படி வெளில வர்றது நல்லாயிருக்கு. செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி யாருமே இல்லாத ஒரு பீச்சில் வந்து இருந்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஈவினிங் டைமாக இருக்கட்டும், இல்லாட்டா காலையில் டைமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஆளே இல்லாத இடத்துல செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் பாட்டு கேட்டுட்டு. நல்லா காற்றடிக்குது. இங்கே எந்த பிளான் இல்லாமல் தான் வந்தது ஃபஸ்ட் அங்கேருந்து. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு போக வேண்டியா. சாப்பிடல இன்னும் நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பணும். ஓகே, சேனல் புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பைக் அப் பாட்டலாமா உங்களுக்கு இறங்குது.
யாருமே இல்லை இந்த இடத்துல. அந்த இடத்துல ஒரு சில பேர் மட்டும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒருத்தர் தெரியுறாரா தெரியும் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒருத்தர் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ சூப்பர். ஏதாவது நல்ல மொபைல் கேமரா இருந்ததுன்னா சினிமாட்டிக் ஷாட் சூப்பராக எடுக்கலாம். பீச் பக்கத்தில் வந்தாச்சு. சும்மா காலை நினச்சிட்டு போக வேண்டியதான். நான் ஸ்லிப்பராவது போட்டு வந்துருக்கலாம், ஷூவை போட்டுட்டு வந்துட்டேன் தெரியாமல். ஃபுல்லாக பெரிய பெரிய பாறையாக இருக்குது. இந்த பாறையே பெரிய அலையெல்லாம் தடுத்துருது. வேறு ஏதாவது பிளேஸ் இருந்தால் பார்க்க போகணும். I'm just sitting here. I got time. It's clear to see. இது ஒரு ரைடாகவே நான் நினச்சி வரல. சும்மா ஒரு ஃப்ளாக் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடலாம் தான் நினச்சி வந்தது. ஆனால் இதையே நான் ஒரு ரைடாக மாற்றிட்டேன். ஸோ ஒரு நாள் தான். இந்த ஒரு நாளில் நம்ம ஒரு 2 வீடியோவாவது கவர் பண்ணிடுறோம் கண்டிப்பாக. ஏன்னா அடுத்து இனிமேல் ரைடு எப்போ போவேன்ட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா அடுத்து லீவ் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் என்னால் ரைடெலாம் போக முடியும். ஒரு பெரிய ரைடு பிளான் பண்ணணும் யார் கூடயாச்சும். ஒரு குரூப் ரைடு, ஒரு 5 பேர் ஒரு 6 பேர் போகிற மாதிரி ஒரு குரூப் ரைடு ஒரு லாங்காக போகலான்னு தோணுது. நார்த்து பக்கம் எனக்கும் இந்த மாதிரி போட்டில் ரொம்ப தூரம் மீன் பிடிக்க போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஆழ்கடலுக்கு நான் வேம்பார் போகும்போது இதே மாதிரி இடத்துக்குள்ளே போயிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு ஐ கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த இடத்த விட இந்த இடம் ரொம்ப பெரிய இடமா இருக்குது. சூப்பராக இருக்குது. அது பல 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 பலன்னு இருக்குது அந்த சூரிய வெளிச்சத்துக்கு. அதுக்கும் ஹார்பர் மெயின் ரோடு தான். இந்த பக்கம் தண்ணியை பாருங்கள், இதுவரை கொஞ்சம் கலங்களாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளூ வாட்டராக இருக்குது. ஐயோ, காலைல இந்த இடத்துக்கு வந்தேன்னா சன்ரைஸ் பார்த்துருக்கலாம், செம்மையாக இருந்திருக்கும். ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்து இங்கே பாருங்கள், அப்படியே முன்னாடி கோல்டன் கலரில் இருக்குது அந்த சூரிய வெளிச்சத்துக்கும் அதுக்கும் தண்ணி. அந்த சூரிய வெளிச்சத்துக்கும் அதுக்கும் வண்டி அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு. கீயை தான் நான் ஆஃப் பண்ண மறந்துடுவேன் எப்போயுமே, சைடில் இருக்கிறதுனால இது ஒரு பிரச்சனை. இப்போ இந்த இடத்துல ஒரு நண்டு பார்த்தேன். எவ்வளோ பெரிய நண்டு பாருங்கள். அது எங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கு தெரியுதா? நல்ல பெரிய நண்டாக இருக்குது. இந்தியாவோட எண்டிங்கில் நிற்கிறோம் நம்ம. இப்போ மேப்பில் பார்ப்போமா எங்கே நிற்கிறோம் அப்படின்ட்டு. மேப் 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 அந்த மேப் அந்த மேப் அந்த மேப் இங்கே பாருங்க. இந்த இடத்துல நிற்கிறோம். இந்தியாவோட எட்ஜில் நிற்கிறோம். இது அங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் ஆர்டிக் தான் இருக்கா, ஒயிட் கலரில் ஆர்டிக் தான் இருக்குது. ஸோ எட்ஜில் நின்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம, இந்தியாவோட எட்ஜில். இன்னும் ஃபியூச்சரில் நம்மளும் கன்னியாகுமரி டு காஷ்மீர் பண்ணுவோம். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்பிங்க வந்தாச்சு. சும்மா அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போயிடலான்ட்டு எங்கேயும் வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நிறையா பிளேஸ் இருக்குது, ஆனால் நான் எங்கேயுமே போகல. இதான் கடைசி பிளேஸு. இன்றைக்கி மண்டேங்கிறதுனால க்ரௌடு சுத்தமாக இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் எல்லா பிளேஸையும். அவ்வளோதான், சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. ஸ்ரீ ப்ரோ பைக்கை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. பிளாக் பெடி இருக்கிறாரு அவங்கள.